இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் இடைவெளி தேவை. அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு கொஞ்சம் இடைவெளி தேவை என்று இறைவன் உணர்த்துகிறார். The world is moving faster than ever before. இந்த உலகம் முன்பு இருந்ததை போல அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதை தேடுறோன்னே தெரியாம அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு சற்று இடைவெளி தேவை என்ற ஒரு உணர்வை வார்த்தை வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க அந்த இடைவெளியின் மேன்மையை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியில் மிகுந்த களைப்புடன் பணியாற்றி திரும்பி வந்த சீடர்களை ஆண்டவர் இயேசு அழைத்து சற்று சென்று ஓய்வெடுங்கள் என்று அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கின்றார். அந்த ஓய்வு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், அவர்கள் உடலுக்கு தேவையான ஓய்வு அல்ல, மாறாக அவர்கள் பணியில் அவர்கள் கண்டுகொண்ட அனுபவத்தையும் அந்த அனுபவத்தை அமைதியில் சிந்தித்து தியானிக்க ஒரு வாய்ப்பினை தான் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். ஏனென்றால் இது நமது வேகமான வாழ்க்கை சூழலுக்கு அவசியமான ஒரு அறிவுரையாகவே நான் பார்க்கிறேன். அடுத்தடுத்து பல காரியங்களை இடைவெளி இல்லாமல் செய்து கொண்டிருக்கும் இயந்திரமாக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை இழந்தும் அதை உணர தவறியும் எதற்காக வாழ்கிறோம் என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் வாழ்கின்றார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகில் பிறக்க வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதே நம் வாழ்வுக்கான அர்த்தம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமது அன்றாட வாழ்வில் அதை பற்றி சற்று தியானித்து அடுத்த நிகழ்வுக்கு கடந்து செல்வது தான் பொறுப்புள்ள பொருளுள்ள வாழ்வும் சொல்லலாம். இயேசு சொன்ன பணிகளை செய்துவிட்டு திரும்பியதால் இறைவன் தங்கள் வாழ்வுக்கு அமைத்துள்ள திட்டத்திற்கு ஏற்ப அதை உணர்ந்து அந்த கணத்திலிருந்தே சீடர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் என்று கருதிவிடவும் முடியாது. அவர்கள் செய்த பணி பலவிதமான ஏக்கம் கலந்த எண்ணங்களையும் வாழ்வின் புதிய பார்வைகளையும் இதுவரை கிடைத்திராத அனுபவங்களையும் பலவிதமான ஆசைகளையும் அவர்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கலாம். அதை சற்று நிதானித்து சிந்தித்து பார்க்க சரியான மனப்பாங்கோடு தான் அடுத்தடி எடுத்து வைக்கின்றோமா என்று எண்ணி பார்த்து பயணிப்பது அவசியம் என்ற காரணத்திற்காக இயேசு அவர்களை தனிமையான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். எப்பேற்பட்ட மலை போற காரியமாக பிரச்சனைகளாக இருந்தாலும் வீழ்கின்ற தருவாயாக கூட இருந்தாலும் ஒரு மனிதன் இடைவெளி விட்டு சற்று நிதானித்து யோசிக்கின்ற பொழுது நிச்சயம் அவன் வாழ்வு மாறுகிறது என்பதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் உதாரணத்திற்கு சாலையில் வேகமாக ஓடும் வாகனங்கள், ஒரு வாகனம் வேகமா போயிட்டு டக்குன்னு யூ டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே முடியாதுங்க. ஏன்னா அதன் வேகத்தை குறைத்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா எந்த வேகத்துல சடார்னு போய் ஒரு வாகனத்தை யூ டர்ன் எடுக்கிறோமோ அடுத்த நொடியே அங்கு நாம் செய்கிற அந்த செயல் வழியாக விபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். எனவே நமது வாழ்வின் பயணமும் அப்படித்தான். அன்றாட நாம் ஈடுபாடு செய்யும் நிகழ்வுகளுக்கிடையே கொஞ்சம் இடைவெளி அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த இடைவெளியில் தான் ஒருவேளை நமக்கு குறிப்பிட்ட திசையில் செல்லாமல் வேறு திசையில் பயணித்தால் அதை சரியான திசையில் நம்மை நிலைநிறுத்துவது இடைவெளியாக இருக்கிறது. கொஞ்சம் அந்த கேப் இருந்தாதான் நாம சரியான பாதையில போயிட்டு இருக்குமான்னு கொஞ்சம் யோசிக்கவே முடியும். இயேசுவின் வார்த்தையில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று மார்க் 6:31 அவர் சொல்லுவது போல இடைவெளியை தான் இது குறிக்கிறது. இடைவெளி ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதை உணர்ந்து நிதானித்து இடைவெளிக்கு சற்று இடம் கொடுத்து நமது வாழ்வுக்கு அர்த்தத்தை சேர்ப்போம். ஆசீர்வாதம் நம்ம முழுமையாக தழுவிக்கொள்ளும். ஆமாங்க, இன்னைக்கு இந்த இடைவெளி இல்லாதனாலதான் எல்லாத்திலையும் பெரிய பெரிய பிரச்சனை தலை தோங்குகிறது. அதை அறிந்து கொண்டு இந்த வேகமாக ஓடுகிற இந்த வாழ்க்கையில் சற்று நின்று
திரும்பி பார்த்து வாழ்க்கைக்கு இடைவெளி கொடுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் இடைவெளி இல்லாமல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் சற்று நிதானித்து எங்கள் வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு இடைவெளி கொடுத்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.